10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். வணக்கம் சினிமா ரசிகர்களே. தமிழ் திரையுலகில் வணிக ரீதியான வெற்றி படங்களின் சூத்திரதாரி என்று போற்றப்படும் இயக்குனர் சுந்தர் சி அவர்களை பற்றி இன்று பேசப் போகிறோம். அவரது படங்கள் என்றாலே கலகலப்புக்கும் கொண்டாட்டத்திற்கும் பஞ்சம் இருக்காது. ஆனால் தனது ஆரம்ப காலகட்டத்தில ஒரு மாபெரும் கலைஞனிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அவரது சினிமா பயணத்தையே மாற்றியமைத்தது. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து கிடைத்த ஒரு பொன்னான அறிவுரை. 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் திரைப்படம் ரஜினிகாந்த் மற்றும் சுந்தர் சி கூட்டணியில் உருவான ஒரு மெகா ஹிட். இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சுந்தர் சிக்கு ஒரு முக்கியமான சினிமா பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை சுந்தர் சி பலமுறை நினைவு கூர்ந்துள்ளார். அது ஒரு இயக்குனராக அவரது பார்வையை எப்படி மாற்றியது என்பதை பற்றி பார்ப்போம். அருணாச்சலம் படத்தின் ஒரு முக்கிய காட்சியில் ரஜினிகாந்த் ஒரு யோசனையை முன்வைத்தார். ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலின் மேலாளர் நள்ளிரவில் ரஜினியின் கதாபாத்திரத்தை அறையை விட்டு வெளியேறச் சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த காட்சி. இந்த யோசனையை கேட்ட சுந்தர் சிக்கு முதலில் தயக்கம் ஏற்பட்டது. ஒரு 100 ரூபாய் வாடகை உள்ள சாதாரண உடுப்பி ஹோட்டல் மேலாளர் கூட இப்படி சொல்ல மாட்டார். இது தர்க்க ரீதியாக சரியாக இருக்காது என்று அவர் வாதிட்டார். ஆனால் ரஜினிகாந்த் புன்னகையுடன் சுந்தர் சிக்கு ஒரு ஆழமான உண்மையை விளக்கினார். சினிமாவில் ரசிகர்கள் தர்க்கத்தை விட உணர்ச்சி பூர்வமான தருணங்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று அவர் கூறினார். இந்த காட்சியில் தர்க்கமில்லை என்று யாராவது கேள்வி எழுப்பினால் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று ரஜினிகாந்த் உறுதியாக கூறினார். சூப்பர் ஸ்டாரின் இந்த வார்த்தைகள் சுந்தர் சியை வியப்பில் ஆழ்த்தின. ரஜினிகாந்த் மீது கொண்ட நம்பிக்கையால சுந்தர் சி அவரது யோசனையை ஏற்றுக்கொண்டார். ஒரு மாபெரும் நட்சத்திரத்தின் அனுபவமும் ரசிகர்களின் மனநிலையை அவர் புரிந்து கொண்ட விதமும் சுந்தர் சிக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த காட்சி படமாக்கப்பட்டது. ரசிகர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். தர்க்கத்தை மீறி உணர்வு பூர்வமான அந்த தருணம் படத்திற்கு மேலும் வலு சேர்த்தது. இந்த அனுபவம் சுந்தர் சியின் எதிர்கால படங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. ரஜினி சாரிடம் இருந்து கிடைத்த அந்த நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது என்று அவர் கூறியுள்ளார். அரண்மனை போன்ற தனது ஹாரர் பட வரிசைகளில் இந்த பாடத்தை அவர் திறம்பட பயன்படுத்தினார். தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை உணர்வு பூர்வமாக அணுகி ரசிகர்களை ஈர்க்கும் கலையை அவர் கற்றுக்கொண்டார். அருணாச்சலம் வெளியாகி 26 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்றும் அந்த படம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. குஷ்பு சுந்தர் கூட சமீபத்தில் இந்த படத்தின் நினைவுகளை பகிர்ந்து ஒரு நெகிழ்ச்சியான பதிவை வெளியிட்டிருந்தார். ஒரு திரைப்படம் வெறும் கதை மட்டுமல்ல, அது பல கலைஞர்களின் உழைப்பு, அனுபவம் மற்றும் கற்றலின் வெளிப்பாடு என்பதை அருணாச்சலம் மீண்டும் நிரூபித்தது. இப்பொழுது ஒரு அற்புதமான செய்தி. அருணாச்சலம் படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் மற்றும் சுந்தர் சி மீண்டும் இணைகிறார்கள். ரஜினியின் நியூ யஹ்தீன் பியூரி படத்தை கமல்ஹாசனின்
ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறது. இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது என்பது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ரஜினியின் அனுபவமும் சுந்தர் சியின் வணிக சூத்திரமும் மீண்டும் ஒரு முறை இணைந்து மாயாஜாலம் செய்யப் போகிறது. ரஜினிகாந்த் சுந்தர் சிக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடம் வணிக சினிமாவின் அடிப்படை விதியை உணர்த்துகிறது. தர்க்கத்தை விட உணர்வுகளுக்கும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதே வெற்றிக்கு வழி. இந்த கதை அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடம். ஒரு மாபெரும் கலைஞனிடமிருந்து கற்றுக்கொள்வதும் அந்த அறிவை தனது படைப்புகளில் பயன்படுத்துவதும் எப்படி ஒரு இயக்குனரின் பயணத்தை செதுக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.